ஹாய் கைஸ், நீ என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் பார்க்க போகிறோம். தைப்பூசத்தன்னைக்கு எடுத்த சாப்பாடு இது. தைப்பூசத்தன்னைக்கு போட முடியல, ஒர்க்கு வந்து அதிகமானதுனால நம்மளால் போட முடியல. தைப்பூசம் விரதம் சாப்பாடு தான் இது. வாங்க என்ன சாப்பாடுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் வந்து பானையில் வடித்து வச்சாச்சு. அது கொஞ்சம் வெளிச்சம் இல்லாதனால வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக தெரியலை. ஒயிட் ரைஸை வடித்து வச்சாச்சு. தைப்பூசத்தன்னைக்கு பிதுக்கு பயிர் சாம்பார் தான் வைப்பாங்க. அதனால் பயிர் இந்த ஒயிட் கலர் பயிரை வாங்கி பிதுக்கி வச்சு அவரைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு சாம்பாராக வச்சாச்சு. சாம்பார் நல்லா கொதிக்க விட்டு அந்த இதை இறக்கி விட்டாச்சு. அதுக்கு சைடிஷ் தேவை இல்லையா, சைடிஷ் என்னன்றதை அவங்க பார்ப்போம். தக்காளி கூட்டு மாதிரி வச்சுட்டாங்க, தக்காளி கிரேவி மாதிரி. அதை சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட பிடிக்காதவங்க தொட்டுக்கு எப்படி 2-3 வெஞ்சனம் வைப்பாங்க. அது தக்காளி தொட்டு போக காலிஃப்ளவரை நல்லா புரட்டி வச்சுட்டாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. எண்ணெயை காய வச்சு அதில் எண்ணெய் காயவும் புரட்டி வச்ச காலிஃப்ளவரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அது நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா ஒயிட். அதுக்கு போக ரசமும் வச்சுருந்தாங்க, பாயாசம் வச்சுருந்தாங்க. அந்த பாயாசத்தை நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி சாப்பாடு என்னென்னா ஒயிட் ரைஸு, அவரைக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், தக்காளி கிரேவி சாம்பார், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை கிறிஸ்பியாக. இதுதான் நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. ஓகே பாய். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.